வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷமும் பரிகாரமும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அமைப்புங்க. ராகு கேதுன்னா, அந்த ராகு கேது உங்களுக்கு சர்ப்ப தோஷத்தை தருகிறது. ஜோதிடத்துல ஏத்தி விட்டாங்க. இந்த ராகு கேது சர்ப்பம்ங்க. அது 1-7 இருந்தாலும், 2-8 இருந்தாலும், 5-11 இருந்தாலும், 6-12 இருந்தாலும், 3-9 இருந்தாலும், 4-10 இருந்தாலும், அது எங்க இருந்தாலும் தோஷம். அது ஒருத்தர் சொல்றாரு. சரி விடுங்க. அது தோஷ கோள்கள் தானே, தோஷத்தை தரக்கூடிய கோள்கள் தானே. அது எந்த பாவத்துல இருந்து அதை செயல்படுதோ அந்த பாவத்துக்கு சின்ன சின்ன தோஷங்கள் அவங்க குண விசேஷத்துல கொடுப்பாங்க. இப்ப ராகுனா அவன் ஒரு ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையினுடைய அடிப்படையில் குழப்பமானவன். அதனால் எல்லா விதமான தீவினைகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பிளானட். கேது அடிப்படையில் சிந்தனையின் தலைவன். இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டே போய் வாழ்க்கையில நம்மளை சுத்தமாக கெடுக்கிறது. இதுல 2 பேருமே ஏமாத்தக்கூடிய தன்மையை கையில எடுத்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம பெரிய ஆளாயிருக்கும். துணிச்சல் வேணும் அதுக்கு. அச்சம் என்பது இல்லாமல் வந்தா பார்த்துக்கோன்ற ஒரு முரட்டு துணிச்சல் இருந்தால் ராகு கேதுனுடைய தீவினைகளை பூராத்தையும் நம்ம மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய அடிப்படையை நமக்கு கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கு நமக்கு தனாதிபதி லாபாதிபதி திசையும் சப்போர்ட் பண்ணும். சரி, ராகு கேது தோஷம்னு சொல்றாங்க. அது ரைட்டுங்க. கோள்கள் எங்க இருந்தாலும் தோஷம்தான், எங்க இருந்தாலும் நன்மைதான். அது நிறைய பேருக்கு தெரியல. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புது புது ஜோசியர்கள் அட்டேங்க அப்பா ஏன் கேக்குறீங்க? ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷத்துக்கு ஆடி தபசுல போய் வழிபட்டால் சரியாயிரும். வர்றாங்க, நம்ம கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அழகான கேள்வி நம்மகிட்ட கேட்கிறாங்க, என்கிட்ட கேட்கிறாங்க. எனக்கு என்ன அந்த விடை தெரியும் தெரியல. சார் இந்தாங்க சார், ராகு கேது தோஷம் சொல்றாங்க சார். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். இருந்தாலும் நான் ஒருவேளை அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி இங்க இருந்து நான் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போயெல்லாம் அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நான் அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 4 ரோட்டு 6ல வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன் சார். இந்த இருக்கு சார் பொண்ணு ஜாதகம். செஞ்சுட்டு 3 வருஷம் ஆச்சு சார். இன்னும் கல்யாணம் ஆகல சார் அப்படின்றாங்க. ஏம்மா என்ன ஆச்சு? மாப்பிள்ளைங்க சரியில்லாம வர்றாங்களா, இல்ல உங்க பொண்ணு ஜாதகத்தை கையிலேயே எடுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ளை ஜாதகம் எல்லாம் வருது சார். நம்ம பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்களும் பார்த்துட்டு அனுப்புறாங்க சார். நான் வழக்கமா பாக்குற ஜோசியர்கிட்ட போய் சொல்றேன் சார், ஐயா நீங்க சொன்னபடி ராகு கேது தோஷத்துக்கு நிவர்த்தி எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ரைட், வாங்க இந்த ஜாதகத்தை பாக்குறாரு சார். ரைட், இது பொருந்தும்னு எழுதி கொடுக்குறாரு சார். நான் நேர மாப்பிள்ளை வீட்டுல சொல்றேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அம்மா பொருந்தலைன்னு சொல்லிட்டாங்கம்மா, ராகு கேது தோஷம் ரொம்ப கடினமா இருக்குன்ட்டாங்க. ஐயா அதுக்கு தாங்க நான் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு எங்க ஜோசியர் சொல்லிட்டாருங்கய்யா. ஐயா நீங்க கொஞ்சம் என்ன பார்த்து பார்த்து சொல்லுங்க, அவங்க மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இல்லம்மா நாங்க பார்த்த ஜோசியர் எங்க ஜோசியர் சொல்லல அப்படின்னா. உங்க ஜோசியர் சொல்லலையா? ஜோசியத்துல ஒண்ணுதானே முடிவா இருக்கும். பரிகாரம் பண்ணிட்டா சரியா போயிரும் தானே. அப்படிங்கிறப்ப நான் பரிகாரம் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி திரும்ப தோஷம் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா அது எங்களுக்கு தெரியாதுமா, நாங்க ஜோசியர் கிடையாது. ஜோசியர் உங்க ஜோசியர் பரிகாரத்தை சரின்னுட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு. பட் எங்க ஜோசியர் பரிகாரம் இருக்குன்றாரு. ஐயா தயவு செய்து எனக்கு அவங்கள கொஞ்சம் சொல்லுங்க. இல்லம்மா நான் சொல்ல மாட்டேன். நீங்க போய் ஏதாவது சண்டை கிட்ட போட மாதிரி இருந்துச்சுன்னா. ஐயா நாங்க சண்டையெல்லாம் போடல, எனக்கு அந்த இது கிடையாது. நீங்க உங்கனால நீங்க என் பொண்ணை கட்டாட்டினாலும் பரவாயில்ல. ஆனா உண்மையிலே அவர் ஏன் தோஷம்னு சொல்றாருனாவது நான் போய் கேட்கணும்ல. அதுக்காக நான் போறேங்க. தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. நான் இன்னாருதாம்மா இங்கதான் இருக்காரு, போய் பார்த்துக்கங்கம்மா. சரின்ட்டு இந்த அம்மா வேலை மனக்கட்டு இவங்க போறாங்க. போய் அது ஒரு காரணமா எடுத்து ஜாதகத்தை கொடுத்து அந்த பையன் ஜாதகத்தையும் கொடுக்கும்போது இவர் ஏற்கனவே ஒரு 4-5 நாள்ல தானே பொருத்தம் பார்த்திருக்காரு. ஞாபகம் வந்திருக்கும் போல, அம்மா இதுதான் நான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னா. ஆமாங்க யார் சொன்னதா சொன்னாங்க, நான் தான் கேட்க வந்தேன்.
நீங்க இந்த பொண்ணுக்கு ராகு கேது தோசை கடுமையா இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம்மா அது இருக்குமா, அது சொல்லது உண்மைதானே. ஆமாங்கய்யா, இதை எங்க ஜோசியர்னு சொன்னாரு. நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன். பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சுன்னு. அவர் பொருந்தும் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ற. அப்ப அவர் சொல்றார், அம்மா என்னதான் பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் வரக்கூடிய அடிப்படையில, ஏன்னா இவர் முதல்லயே பொருந்தாதுன்னு சொல்லிட்டார் இந்த ஜோசியர். இப்ப பொருந்தும் சொன்னா இந்த ஜோசியருக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால அவர் புதுசா ஒரு காரணம் பண்றார், காரணம் கண்டுபிடிக்கிறார். ஆமா பரிகாரம் பண்றது என்னமோ நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க. எவ்வளவுதான் பரிகாரம் வந்தாலும் வரக்கூடிய திசைகள்ல இந்த ராகு கேதுகள் சில தீய விளைவுகளை விளைவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ராகு கேது அடிப்படையில பொருத்தம் வராதுங்கண்ணா. இந்த தோஷங்களை நீங்க பரிகாரம் பண்ணாலும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு பொருத்தம் வராது. எனவே வேணாமா, இது உங்க பொண்ணுக்கும் நல்லது, அந்த பையனுக்கும் நல்லது அப்படிங்க. இப்ப சரி, நம்மளும் இதை ஒத்துக்குவோம். அப்ப முதல்ல பார்த்த ஜாதகர் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ராகு கேதுக்கும் பையனுக்கு இருக்கிற ராகு கேதுக்கும் ஒத்து போகுதுன்னு அவர் சொல்லிட்டார். யாரு பரிகாரம் சொன்னவர் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லிட்டாரு. இவரு பரிகாரம் பண்ணதே தெரியாது. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த பையனுக்கு அதுக்கு ஒத்து வராதுங்கிறார். இப்ப பொதுமக்கள் என்ன செய்ய போறீங்க? ஜோதிடத்துல ஒரு விதிதான் இருக்கணும். சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணா சர்ப்பதோஷம் போயிரும்னு முடிவு பண்ணிடணும். அப்படி முடிவு பண்ணிட்டா நீங்க திருமணத்துக்கு போயாகணும். அதுதான் உண்மை. இந்த அவர் சொல்லிட்டாரு திருமணத்துக்கு போங்கன்ட்டார். இந்த இவர் சொல்லிட்டாரு திருமணத்துக்கு போக கூடாதுன்றார். இப்படி ரெண்டு ஜோதிடர்கள்ல மாறுடைய கருத்து அமைப்புகள்ல இந்த பரிகார அமைப்பு சேருதுன்னா அங்க எது உண்மையா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஜாதகப்படி அவரவருக்கு என்னென்ன பலன்கள் நடக்கணுமோ அது நடந்தே தீருமா தீராதா? பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டா சரியாயிரும் அப்படின்னா இந்த ஜோதிடம் என்ன ஆன்மீகமா? இந்த ஜோதிடத்துக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஆன்மீகம் பெருசுதான். அதை நான் மதிக்கக்கூடிய ஆளு, அதை நான் விரும்பக்கூடிய ஆளு, அதை நம்பி நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆள். அது வேற. அதை நான் ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வரல. இந்த ஐயா சொன்னீங்க போய் சர்ப்பதோஷம் பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு முடிவு சொல்லிட்டார். இவர் அது தெரியாது, இவர் ஒரு முடிவை சொல்லிட்டார். இவங்க போய் கேட்டா அவர் மாத்துறார். அதுக்கு ஒத்து வராதுன்னா அவருக்கு ஒத்து வருது. ஒரு ரெண்டே பேர்ல ஒத்து வராதுன்னா அப்ப இது ஜோதிட சாத்திரமா என்ன சாத்திரம்? நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே எந்த அளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும்? அப்ப ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச அடிப்படையில ரெண்டு பேருமே மாறுபாடான கருத்துக்களை சும்மா எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த புக்கு யாரு, அவங்க எப்ப எழுதுனாங்க? உண்மையிலே திருமண அமைப்புகள் சர்ப்பதோஷம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஜோதிடத்தை உருவாக்கின நாள்ல ராகு கேது எப்ப சேர்த்தோமோ அப்பவே சர்ப்பதோஷம். நம்ம ஊர் அரச மரத்துக்கிட்ட சுத்தி ஒரு பிள்ளையார உட்கார வச்சு சுத்தி நாகக்கல்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க பாம்பு சிலைகளை. அதை சுத்துனாலே தோஷம் போயிரும் சொல்லிடுறாங்க. நம்ம பிள்ளைய தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க போய் அந்த விநாயகரை சுத்துறேன்ட்டு அந்த இதையும் சேர்த்து சுத்திட்டு வந்துடும். அதுக்கு மேல அங்க தோஷம் ஒன்னும் நிவர்த்தி கிடையாது. ஏன்னா அச்சத்தின் வெளிப்பாடு தானே இறை வழிபாடு. அச்சம். நம்ம நடந்து போய்கிட்டு இருப்போம். இன்னைக்கெல்லாம் வண்டியில போயிடுறோம். அன்னைக்கு நம்ம காட்டு வழியில நடந்து போறப்ப ஏதாவது அரவங்கள் நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, அது மேல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிரும்ல. அந்த அச்சம் பண்ணலாம். நீ கவலைப்படாத, நான் இதை கண்ட்ரோல்ல விநாயகர் ஆகிய நான் இந்த பாம்பெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்றது தானே அங்க கொண்டு போய் கல்லடிச்சு வைக்கிறோம். பெரிய சாமிக்கு பக்கத்துல சின்ன உருவங்களை வச்சு அதை நான் கண்ட்ரோல் பண்றேன்றது தானே இறை வழிபாடு. அப்படி இருக்கிறப்ப அவர் பரிகாரம் சொல்லிட்டாரு, செஞ்சிச்சு. இவரு பரிகாரம் பண்ணாலும் வரும்ட்டார். இப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம என்ன விடை சொல்றது? நீங்க சொல்லுங்க. விடை கேட்கிறாங்க. விடை எனக்கு தெரியலைங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே நமக்கு தெரியாத ஆளுங்க. ஜாதகத்தை கொடுத்தா ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத ஜாதகம் இல்லை, அதை விடுங்க. எதிர்கால தசாக்கள் எப்படி இருக்கு, இவர் கணவரோட எப்படி வாழ்வாங்க, இவர் மனைவியோட எப்படி வாழ்வார், அது வாழ முடியலைன்னா அது வாழ்றதுக்கு அவங்க இடைஞ்சல் பண்றாங்கன்னா என்ன இடைஞ்சல் பண்ணுவாங்க, இவர் எப்படி குணத்தை மாத்திக்கணும், அந்தமா எப்படி குணத்தை மாத்திக்கணும்,
சொல்லிட்டா வேகமா கல்யாணம் ஆகும்லங்க. தோஷம்னா பிரச்சனையை தானங்க ஏற்படுத்தும். அதை நம்ம விரிவா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம்ல. கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு வான்னா அவர் ஆமான்ட்டாரு, இந்த இவருக்கு தெரியலேன்ட்டாரு. இப்ப கோயில் பரிகாரத்தினால ஒரு நன்மையும் இல்லாம போயிடுச்சு. அப்ப உண்மையிலே ஜாதக பலன் தான் அங்க நடைபெறணும். அப்ப ஜாதகத்துல என்னென்ன பாவம் வீக்கா இருக்கு அதுக்கு நம்ம விவரம் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சுங்க. யாரு ராகு கேது தோஷத்தை யார் வேணாலும் கண்டாலும் அதனே சர்ப்ப தோஷம், அது என்ன தனியா வருது? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அன்பு நண்பர்களே. வீணாக நீங்க பயந்து உங்களுடைய ஆண் பெண் வாழ்க்கையில இந்த ஜோதிடர்களை நீங்க விளையாட வச்சிருங்க. நான் சொன்னது தப்புன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்களே நான் சொன்ன விவரத்துல விளக்கமா கேளுங்க, உங்களுக்கே அது புரியுமுங்க. நன்றிங்க, நன்றிங்க. புரிஞ்சு செயல்படுங்க.